இந்த நிலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன? அண்ணாமலை அவர்கள் மட்டும்தானே. அவர் கேட்டுட்டு சும்மா விட்டுருப்பாரா? திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸுக்கு விஜய்க்கு மாற்றாக களத்தில் இருப்பார். தினசரி அரசியலை செய்வதற்கு இங்கே ஆள் இல்லை. அதுக்கு அண்ணாமலையை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால அவரு வந்துதான் ஆகணும். அவர் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். தமிழக அரசியல் களம் அண்ணாமலை விசஸ் விஜய் என மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர்கள்லாம் கணிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை விசஸ் விஜய் என தமிழக அரசியல் களம் மாறப்போகிறதா, மாறுமா? அப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா ஐடியாலஜி பாலிடிக்ஸ் அப்படின்னு விஜய் கையில் எடுத்தாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிரான பாலிடிக்ஸை தான் அவர் செஞ்சே ஆகணும். பிளஸ் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை அவர் அழைச்சிட்டு அவர் மேல அவர் மட்டும்தான் தமிழகத்துடைய ஒரே கொள்கை அரசியல், ஒரே அரசியல் கட்சி அப்படிங்கிற மாதிரி நின்றாரு அப்படின்னா அவருக்கு எதிராக இந்துத்துவ அரசியல், பாஜக அரசியல் தான் மேலெழுந்து வரும். ஸோ அப்போ அண்ணாமலை அவர்கள் தான் இதற்கு சரியான நபராக இருப்பார். களம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி மாறிடும். இதை யாரும் செட் பண்ணணும், அதற்கான முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. விஜய் அவர்கள் இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஐடியாலஜி பாலிடிக்ஸ்க்குள்ள அவர் இறங்கல. ஐடியாலஜி பாலிடிக்ஸ்க்குள்ள அவர் எப்படியாவது தள்ளிடலாம் அப்படின்னு திமுக இவங்க எல்லாம் நினைச்ச போது கூட அவர் அதுல சிக்காம இருக்காரு இப்போ வரைக்கும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசினார். விஜய் இது வரைக்கும் கருத்து சொல்லல. அவங்க கட்சியில சொன்னாலுமே விஜய் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் ஃபைனல். ஸோ அப்போ அவர் இது வரைக்கும் அந்த கருத்து சொல்லல, அந்த சிக்கலுக்குள்ள அவர் போகல. அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடல அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து கிளப்பினாங்க. அந்த ஒரு பாலிடிக்ஸ்குள்ள விஜய் எப்படியா தள்ளிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. நேற்றைய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிலும் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இது எல்லாமே வரிசையா பாடப்பட்டது. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா இந்த மாதிரி பாடப்பட்ட விஷயம் தொடர்பாக கூட்டணி கட்சிகளிடம் கேள்வி கேட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியிடம் கேள்வி கேட்ட போது அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இது மத்திய அரசாங்கத்துடைய விழா, அங்க இப்படிதான் நடக்கும். தமிழக விழாக்கள்ல நம்ம தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கறத அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற போது இந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸ்குள்ள அவரு சிக்காமையே போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் எப்ப இதுக்குள்ள சிக்கிறாரோ அப்போ அண்ணாமலை அவர்களுடைய தேவை இங்க கண்டிப்பா வந்துடும். ஏன்னா ஐடியாலஜி அப்படிங்கிறதுல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவங்க திமுக ஈக்குவல் டு தாவேக்கா அப்படின்னு தான் எப்பவும் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸுக்கு விஜய்க்கு மாற்றாக களத்தில் இருப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும், என்னுடைய ஆசையும். அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தொண்டர்கள் மத்தியில பெரிய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. அதே மாதிரி தேசிய தலைமையை இந்த மாதிரி மீண்டும் அண்ணாமலை அவர்களை தான் தலைவராக கொண்டுட்டு வர போறாங்க. நயினார் அவர்களிடம் ராஜினாமா கடிதத்தையும் எழுதி வாங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது. நீங்க எப்படி ஜிப்பாங்க? தலைமை மாற்றம் கண்டிப்பாக வேணுங்க. பாஜகவுக்கு எதிர்காலம் அப்படின்னா அவங்க என்ன அரசியல் செய்ய போறாங்க அப்படிங்கறதுலதான் எதிர்காலம். இப்ப நயினார் நாகேந்திரனோ இல்ல தமிழிசையோ இல்ல வானதியோ அவங்க தேர்தலுக்கான அரசியலை செய்தார்கள். அவங்க தேர்தலில் நிக்கணும், அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அதற்கு ஒரு கூட்டணி வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியலை செய்தார்கள். ஆனா அண்ணாமலை செய்தது பாஜக என்ற கட்சியை வளர்க்கும் அரசியல். பாஜக என்ற கட்சியை தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல். அந்த அரசியலை வேற யார் முன்னெடுக்க போறாங்க? நயினார் நாகேந்திரன் பத்தி எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எதிராகவே சில குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக பாஜக தரப்புல இருந்து என்ன குரல் வந்தது? யார் எதிர்த்து பேசினாங்க? ஆளுநரை சம்பந்தப்படுத்தி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு பாஜக தான் முன்னின்று வேலை செய்தது அப்படின்னு வெளிப்படையா சில பேர் விமர்சனம் பண்றாங்க. அப்ப அதை மறுத்து பேச வேண்டாமா? அந்த இடத்துல நீங்க திமுகவையும் அதிமுகவையும் கண்டிச்சிருக்க வேண்டாமா? எப்படி நீங்க இரண்டு திராவிட கட்சிகளும் மக்களை ஏமாற்றும் விதமாக நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்க வேண்டாமா? திருமாவளவன் ஆதரவு கொடுக்கறதுக்கு தாமதிச்ச போது பாஜக தரப்புல இருந்து குரல் கொடுத்திருக்கணும் இல்ல? விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு திமுக முயற்சி செய்கிறது, அதற்கு திருமாவளவன் துணை போகிறார், உடனடியாக திருமாவளவன் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும், அவருடைய முடிவு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டன குரல் போயிருக்கணும் இல்ல? அது அவருக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்திருக்கும் இல்ல? அப்ப நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா இங்க
நடக்கக்கூடிய அரசியல்ல நீங்களும் பங்கு கொள்ளணும் இல்ல. அப்படி பங்கே இல்லாம இருந்தா எங்கிருந்து கட்சி வளரும்? எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இங்க. இப்போ அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு, முதலமைச்சர் விஜயுடைய செயல்பாடுகள், இதற்கெல்லாம் பாஜகவுடைய கருத்து என்ன? இவங்க இப்போ PM ஸ்ரீ ஸ்கூலை பத்தி கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு, கல்வி நிதி தரல அப்படிங்கறத பதிவு பண்றாரு. அதற்கெல்லாம் யார் பதில் சொன்னா? அப்போ நீங்க ஒரு பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூட இங்க தமிழக பாஜகவில் ஆள் இல்லாத நிலைமை இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த நிலைமையை எப்படி தொடர விட முடியும்? இந்த நிலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன? அண்ணாமலை அவர்கள் மட்டும்தானே. அவர் கேட்டுட்டு சும்மா விட்டுருப்பாரா? புதிய கல்வித்துறை அமைச்சர் வந்த உடனே சொல்றாரு கல்வி நிதி 2 ஆண்டுகளாக வரவில்லை அப்படின்னு. அப்ப அதை கிளாரிஃபை பண்ண வேண்டாமா? அதுக்கு பேர் கல்வி நிதி கிடையாது, அது PM ஸ்ரீ திட்டம். PM ஸ்ரீ திட்டம்னா என்ன? ஏன் தமிழ்நாடு எதிர்க்கிறது? மற்ற அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசியலுக்காக எதிர்க்கிறதுன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அது கல்வித்துறை அமைச்சர் சொன்னதை விடவும் அதிகமாக மக்களை சென்று சேரும். அப்ப இதுதானே அரசியல். தினசரி அரசியலை செய்வதற்கு இங்கே ஆள் இல்லை. அதுக்கு அண்ணாமலையை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால அவரு வந்துதான் ஆகணும். அவர் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்போதுதான் கட்சிக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும், கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சில ஊடகங்கள் எல்லாம் செய்திகளாக பார்க்க முடிகிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வர போகிறார் அப்படின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி மட்டும் கொடுப்பது மட்டும் அல்லாமல் கூடுதலாக மத்திய அமைச்சரவையிலும் பதவி கொடுக்க போறாங்க. 2 பதவி ஒரே நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு வாய்ப்புகள் உண்டாச்சு. அது கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாஜக மாநில தலைவர் பதவி மட்டும் அவருக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை புறக்கணிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் அவரை கடந்து செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சியாக இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எதிர்க்கட்சியாக திமுக மிகச்சிறப்பாக செயல்படும். நீங்க எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுடைய குரல் வெளியில வந்துடும். அவங்க ஒரு விஷயத்தை கண்டிச்சிருவாங்க, அவங்க ஒரு விஷயத்துக்கு அறிக்கை கொடுத்துருவாங்க. அதுதான் ஒரு ஸ்டாண்டா மாறிடும், ஒரு நிலைப்பாடா மாறிடும். அதற்கு பிறகு மற்றவர்கள் எல்லாரும் அதே நிலைப்பாட்டை தான் சொல்ல வேண்டியிருக்கும், அதே விஷயத்தை தான் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படும். ஏன்னா இவர் கருத்து சொல்றதுக்கு முன்னாடி திமுக சொல்லிடுவாங்க. தாவேகா செய்யும் ஒரு விஷயத்தை திமுக எதிர்க்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவும் அதை எதிர்க்க வேண்டிய நிலைமை வந்தால் அந்த இடத்துல ஒரு அரசியல் குழப்பங்கள் வரும். தாவேகா என்ன சொல்லுவாங்க, பாருங்க திமுகவும் பாஜகவும் ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, நாங்க தான் முன்னாடியே சொன்னோம்ல, அவங்களுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்குன்னு சொன்னோம்ல அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சோ இந்த அரசியல் எல்லாமே நடக்கும். அப்போ இந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் தரணும். ஏற்கனவே திமுக ஆட்சியிலேயே நம்ம இதை வலியுறுத்தணும், அவருக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் தரணும். அவர் அபிஷியல், அவருடைய கேள்விகள், அவருடைய அறிக்கைகள், அவருடைய பதில்கள் அனைத்தும் அபிஷியலா இருக்கணும். பாஜகவுடைய குரல் அப்படிங்கிறது இல்லாம மத்திய அரசாங்கத்துடைய குரல் அப்படின்னு இருக்கணும். அப்பதான் அதற்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும். தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சராகட்டும் அமைச்சர்களாகட்டும், ஒரு மத்திய அமைச்சரா இல்ல இணையமைச்சரா அவரு கேள்வி கேட்டாரு, அவர் பதில் சொல்லியிருக்காரு, அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் பிரஸ் மீட்ல சொல்லணும், இல்லையா அபிஷியலா சொல்லணும். அப்ப அந்த கூடுதல் முக்கியத்துவம் தான் இங்க அண்ணாமலை அவர்கள் அரசியல் செய்வதற்கு மிகவும் உதவும். ஏன்னா அவரு இப்ப நம்ம சொன்னோம், தினசரி பிரஸ் மீட் வைக்கணும், தினசரி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே செஞ்சுட்டார். 3 வருஷம் அதையே எல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. அதனுடைய பலனை விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. அப்ப இதெல்லாம் நடக்கிற போது நீங்க திரும்பவும் அதே அரசியலை செஞ்சீங்க அப்படின்னா இங்கே அதற்கான இடம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 2 திராவிட கட்சிகளும் எதிர்க்கட்சியாக செயல்படும், கூடவே பாஜகவும் செயல்பட வேண்டும். பாஜக இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அவங்களுடைய குறைஞ்சிருக்கு, ஒரே ஒரு MLA தான் இருக்காங்க, கட்சி வளர்ச்சி பாதையில இல்ல. அப்படிங்கிற போது பாஜகவுடைய குரல் புறக்கணிக்கப்படலாம், அண்ணாமலை அவர்களுடைய குரல் புறக்கணிக்கப்படலாம். அப்படி நடக்காமல் இருப்பதற்கு அவருக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.